அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. ஒரு சிறப்புக்குரிய அமலை சொல்ல போறேன். இது உணவுப் பொருட்களை வைத்து செய்யக்கூடிய அமல். இதை உணவுப் பொருட்களில் நீங்க ஊதி வைத்துக் கொண்டால் உங்களுக்கு வீட்டில் பரக்கத் ஏற்படும். ஒரு பவுல்ல நீங்க என்ன பண்ணிக்கோங்க, அரிசி எடுத்துக்கோங்க. இல்ல எங்க வீட்டுல அதிகமா கோதுமை பயன்படுத்துவோம் அப்படின்னு இருந்தா நம்ம கோதுமையிலையும் இது செய்யலாம். அதிகமாக அரபு நாடுகள்ல கோதுமை பயன்படுத்துவாங்க. அதனால பாத்தீங்கன்னா அவங்க வஜிஃபாக்கெல்லாம் கோதுமையில ஊதுறது எழுதி, அதுக்கப்புறம் பேரிச்சம்பழத்துல ஊதுறது, அந்த மாதிரியான பழக்கம் எல்லாம் அவங்களுக்கு இருக்கும். நாம அதிகமா அரிசியில தான் பயன்படுத்துவோம். அதனால அரிசியில இந்த அமலை நம்ம செஞ்சுக்கலாம். இப்ப நான் ஒரு 10 கிலோ அரிசி வாங்கி பயன்படுத்துறேன்னா அதுல இருந்து ஒரு கோப்பை எடுத்து அந்த அரிசியில இந்த அமலை செஞ்சுட்டு மறுபடியும் அந்த 10 கிலோ அரிசிக்குள்ள இதை கலந்து வச்சிடணும். அப்ப அதை நம்ம அந்த மாசம் ஃபுல்லா சமைச்சு சாப்பிடும் போது நமக்கு அது மூலமாக ஒரு அபிவிருத்தி ஏற்படும். இப்ப இந்த அமலை எப்படி செய்யணும்னு சொல்றேன். ஏதாவது ஒரு நேர தொழுகைக்கு பின்னாடி செஞ்சுக்கிட்டா இந்த அமல் போதுமானது. ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. ஒரு பவுல்ல ரைஸ் எடுத்துக்கோங்க, அதாவது அரிசி எடுத்துக்கோங்க. உங்க வீட்டுல நீங்க பயன்பாட்டுல இருக்க எந்த அரிசி வேணா நீங்க எடுத்துக்கலாம். அரிசி எடுத்துக்கோங்க. ஏதாவது ஒரு நேர தொழுகைக்கு பின்னாடி நீங்க என்ன பண்ணணும்னா இந்த அமலை முதல்ல 3 தடவை தரூதே இப்ராஹிம் ஓதி ஆரம்பிக்கணும். பிஸ்மி சொல்லுங்க, தரூதே இப்ராஹிம் 3 முறை ஓதிக்கோங்க. அதுக்கப்புறம் இஸ்திகஃபார் துவா 3 முறை ஓதணும். உங்களுக்கு சையதுல் இஸ்திகஃபார் துவா தெரிஞ்சா அந்த துவாவே ஓதுங்க. துவா தெரியாதவங்களுக்கு நீங்க அஸ்தக்ஃபிருல்லாஹ் ஓதுங்க. சையதுல் இஸ்திகஃபார் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்புக்குரிய துவா. அதாவது பாவ மன்னிப்பு கேட்பதிலே ஒரு தலையாய துவா. நம்மளுடைய பாவ மன்னிப்பு தான் நமக்கு ரிஸ்க் கிடைப்பதற்கும் அபிவிருத்தி ஏற்படுத்துவதற்கும் ஒரு காரணமா இருக்கும். அதனால சையதுல் இஸ்திகஃபார் துவா தெரிஞ்சா 3 முறை ஓதுங்க. தெரியாதவங்க நீங்க அஸ்தக்ஃபிருல்லாஹ்னு சொல்லிட்டு 3 முறை ஓதிக்கொள்ளுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 70 முறை அல்லாஹு ஷமது, 70 முறை யா ரப்பனா, இது ரெண்டையும் ஓதணும். இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா இது அல்லாஹுடைய இந்த அல்லாஹு ஷமத் அப்படிங்கிறது அல்லாஹு யாருடைய தேவையும் அற்றவன் அப்படின்னு நம்ம சொல்றோம். இது பாத்தீங்கன்னா குல்ஹு அல்லாஹது சூறாலே வரக்கூடிய ஒரு ஆயத்தாவும் இருக்கு. இன்னும் இது திக்ரு செய்வதிலே ரொம்ப சிறப்புக்குரிய வார்த்தை. எப்படி நம்ம அல்லாஹு அக்பர்னு சொல்றோமோ, எப்படி அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்றோமோ, அந்த மாதிரி அல்லாஹு ஷமத் அப்படிங்கிறதும் அல்லாஹுடைய சிஃபத்தை சொல்லக்கூடியதாகும். அவன் யாருடைய தேவையும் இல்லாமல் தனித்து இருக்கக்கூடியவனாக இருக்கிறான். அனைத்துக்கும் அவன் தான் கொடுக்கறானோ தவிர அவனுக்கு யாரும் கொடுக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அல்லாஹ் இடத்துல ஏந்தி இருக்கிறோம், கையேந்தின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியதான் இந்த அல்லாஹ் ஷமது. அதுக்கப்புறம் யா ரப்பனா அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ரப்பனானாவே என்னுடைய ரப்பேன்னு அர்த்தம். அல்லாஹுவை அழைப்பதுல ரொம்ப சிறப்பான வார்த்தை யா ரப்பனா, யா ரப்பி. இதெல்லாம் பாத்தீங்கன்னா அல்லாஹுவை அழைப்பதுல ரொம்ப சிறப்பா இருக்கும். ரப்பனானா எங்களுடைய ரப்பேன்னு அர்த்தம், ரப்பினா என்னுடைய ரப்பேன்னு அர்த்தம். இதுல நம்ம ரப்பனான்னு சொல்லிட்டு அழைக்கிறோம். இந்த ரெண்டையுமே நீங்க என்ன பண்றீங்க, 70 முறை ஓதிக்கிறீங்க. ஒவ்வொரு தடவையும் இதெல்லாம் ஓதி முடிக்கும் போதும், அதாவது 3 தடவை தரூதே இப்ராஹிம் ஓதி முடிக்கும் போதும் ஓதிக்கொள்ளணும். அந்த அரிசி மேல ஓதி விடணும். அதே மாதிரி அஸ்தக்ஃபிருல்லாஹோ அப்படி இல்ல சையதுல் இஸ்திகஃபாரோ ஓதி முடிச்சதுக்கு பிறகும் ஓதி விடணும். அதுக்கப்புறம் 70 முறை அல்லாஹு ஷமது முடிச்சதுக்கு பிறகும் ஓதி விடணும். அதே மாதிரி யா ரப்பனா 70 முறை ஓதி விட்டதுக்கு அப்புறம் ஓதிடணும். அதுக்கப்புறம் கௌசர் சூரா கௌசர் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அல்லாஹ் நம்ம கொடுக்கக்கூடிய நிஹ்மத்துகளை நினைவுபடுத்தக்கூடிய சூறா. இது பாத்தீங்கன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இக்கட்டான சூழ்நிலையில இறங்கின சூறா. கௌசர் சூறாக்கு பல சிறப்புகள் இருக்கு. நம்மளுடைய நிலைமையை மாற்றுறதுக்கும் நமக்கு நிஹ்மத்துகளை பொழிவதற்கும் போதுமான சூறான்னு சொல்லலாம். இந்த கௌசர் சூறாவை 3 முறை ஓதிக்கொள்ளுங்க. ஓதி விடுங்க. கடைசியாக யா ரஸாக்கு அப்படிங்கிறது ரிஸ்க் அளிக்கக்கூடியவன் அர்த்தம். அல்லாஹிடத்துல நம்ம அரிசியை வச்சு நம்ம முதல்ல கேட்கறதே என்னது, ரிஸ்க தான் நம்ம கேட்கணும். அதனால ரிஸ்க் அளிக்கக்கூடிய இந்த யா ரஸாக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய இஸ்மை 33 முறை ஓதிக்கொள்ளுங்க. இப்ப உங்களுக்கு பாத்தீங்கன்னா இது அனைத்தையும் ஓதி முடிச்சுட்டு கடைசியா மறுபடியும் தரூதே இப்ராஹிம் 3 முறை ஓதிக்கொள்ளுங்க. ஒவ்வொன்றும் ஓதி முடிச்சதுக்கு பிறகு ஊதிக்கொள்ளுங்க. இந்த அமல் ரொம்ப சிறுசுதான். நம்ம சொன்ன ஆர்டர்லயே செஞ்சுக்கோங்க. சலவாத்து, இஸ்திகஃபாரு, அப்புறம் 2 திக்ரு, அதுக்கு பிறகு கௌசர் சூரா, கடைசியா யா ரஸாக்கு. இதை நீங்க செஞ்சு முடிச்சுட்டு ஊதிட்டு நல்லா ரிஸ்க் அபிவிருத்தி ஆகணும், கடன் எல்லாம் அடையணும், வீட்டுல பரக்கத் ஏற்படணும், வறுமையே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நியத்து வச்சுட்டு இந்த அரிசியை நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க வச்சிருக்கக்கூடிய முழு அரிசிக்குள்ள கலந்து கொள்ளுங்க. அதுக்கப்புறம் அதை நீங்க என்ன பண்ணுங்க, பயன்பாட்டுல எடுத்துக்கொள்ளுங்க. ஒவ்வொரு தடவையும் இதை நீங்க சமைச்சு சாப்பிடும்போது உங்களுக்கு ஒரு பெரிய அபிவிருத்தி ஏற்படும். நிச்சயமாக ஒரு நல்ல மாற்றத்தை நீங்க பார்ப்பீங்க. அல்லாஹ்வே போதுமானவன். இது பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக்கோ ஹைப்பும் கொடுத்துக்கோங்க. நம்ம சேனல்ல மெம்பர்ஷிப் இருக்கு, ஹதியாவாக ஜாயின் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.